எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ டைம் எடுத்துட்டா லேக்னு சொல்லுவாங்க. ஸோ வணக்கம் சொல்லிடணும். எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு எதுமா சொன்னீங்களா? நல்லா 1 2 3 4 சார் இல்லை, சாரை கட் பண்ணிடணும். வணக்கம் வணக்கம். ஏன்னா சார் வந்து 7 ஃப்ரேம்ஸ். ஜானுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா டிப்ளமோ இன் ஃபிலிம் மேக்கிங் 77வது வருஷம் இது. நான் அட்வான்ஸாக போயிட்டேன். ஏன்னா நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சா பிறந்திருக்கேன். ஆகஸ்ட் 15, 1947. ஏன்னா நான் பிறந்து தான் இண்டிபெண்டன்ட்டே கிடச்சிது. இதெல்லாம் பார்த்த ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லைலாவில் நாங்கள் புரசுவாக்கத்துலேருந்து படிக்கும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூலில் அங்கேருந்து இந்த நுமபாக்கம் லேக் இருக்கு இல்லையா, அது முன்ன வந்து கீழே வந்து லெவல் கிராசிங் தான் இருக்கும். ஸோ அப்போ லேக் அது. ஸோ அதில் நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படியே லைலாவை பார்த்துட்டே போவோம். இதிலெல்லாம் நம்ம படிக்க முடியுமா? ஏன்னா இங்கிலீஷ் தெரியணும் அப்போது. ஆனால் இப்போ வந்துகிட்டே இருக்கு. லைவுக்கு வந்துட்டுருக்கேன். விஷ்காமுக்கு முதல்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஐ திங்க் இவர் ஸ்டூடெண்ட்ன்றார். நானே ஸ்டூடெண்ட் தான். அவ்வளோதான். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ காலையில் 6:30 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் வரேன் எடிட்டிங்கில். அநேகமாக மியூசிக் அண்ட் சவுண்டு உங்கள் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அவசியம். ஏன்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து ரேண்டமாக ஷார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ சாங் வந்து 3 நிமிஷம் தான், ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அநேகமாக பிசிலாம் கிழவன் ஆகிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கேன். ஏன்னா டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னார். நம்ம டயர்டே 3rd இன்னிங்ஸ் ரன்னிங், 2nd இன்னிங்ஸில் 3rd இன்னிங்ஸ் ரன்னிங் நமக்கு. எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஆழ்வார்பேட்டையில். அதனால் ப்ராக்டிக்கலாக இப்போது காலையில் வரைக்கும் பண்ணிட்டு வரோம், வேலை பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 9 to 6ன்ற அந்த ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு இப்படி இருக்கு இல்லையா, காலேஜுக்கும் அப்படி தான். அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிடணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்களுக்கு கால் ஷீட்டு 5 o'clock கால் ஷீட் போட்டுருவார், சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே போய் நின்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் நிற்பாங்க. சன்னு வரமாட்டார். அவர் வந்து மேகத்தில் மறைஞ்சிடுவார். திருப்பியும் நாளைக்கு எடுக்கலாம், திருப்பியும் நாளைக்கு 3-3:30 மணிக்கெலாம். அது இப்போவும் நடக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த 9 மணி அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க. 11 o'clock 4 o'clock 4:30 போயிடலாம் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். கன்வென்ஷனலாக இருக்க ஒரு மெத்தடை மாற்றி அமைச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன், எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த 9 to 5 அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது ப்ராக்டிக்கலாக நடக்காது, வெளியே வந்துட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நான் மியூசிக் சொன்ன மாதிரியா ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான், ரேண்டமாக எடுக்கிறாங்க, லிப்லெஸ் சாங் அப்படின்ற மாதிரியா. ஸோ அது வந்து 4 மணி நேரம் ரஷ் வருது, 5 மணி நேரம் ரஷ்லாம் வரும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது? கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்று 4 படம் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சான்ஸ்கிரிட் கேரளாவில், இன்னொரு மலையாள படம், ஒரு தெலுங்கு படம் ஆந்திராவில், ஹைதராபாத்தில் ஒரு தமிழ் படம், ஸ்ரீலங்கன் தமிழ், இலங்கை தமிழ் ஒரு கேர்ள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க. இந்த 4த்துலேயும் பார்த்தா மியூசிக் எங்கள் வேலை வந்து எடிட்டிங் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. டைம் கோடு கொடுத்து எங்கேருந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து சேஞ்ச் ஓவர் வரலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்படிலாம் கொடுத்து ஆயிடுச்சா, டைப் பண்ணியே கொடுத்தாச்சு. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் வரல. அதனால் மஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு
மியூசிக் மஸ்ட். அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் இப்போலாம் 32 ட்ராக் 40 நேற்றுக்கு லட்சுமி நாராயணனோட உட்காந்துருக்கு ராத்திரி 44 ட்ராக் மியூசிக். இந்த 44 ட்ராக்கை ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளார 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ப்ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நான் டெக்னிக் பேசலை, ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பேசுகிறேன். ஏன்னா எனக்கு டெக்னிக் தெரியாது. அங்கே போனால் அவஸ்தப்படுறோம். சவுண்டு டிங்கு எங்கே இருக்குது, டொங்குன்னு எங்கே இருக்குது, டங்குன்னு எங்கே இருக்குது, துக்கு எங்கே இருக்குது, இப்படிலாம் வருது. இதை ப்ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளார அந்த சவுண்டு பாவம் அந்த ஃபைனல் மிக்ஸில் அவங்க தான் தி பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேணும். முக்கியமாக மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மேடையில் ஏறி ஆடுறதுக்கோ பாடுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எடிட்டர்ஸ்க்கோ ஈவன் டைரக்டர்ஸ்க்கோ ஈவன் ஃபார் கேமராமேன் எல்லாருக்கும். ஏன்னா எங்கேருந்து ஜூம் போகணும், எந்த மியூசிக்கில் ஜூம் போகணும், இல்லைன்னா வந்து இந்த பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாமா வேணாம், அவர் காலம் தலையாட்டுறதுங்க. சொல்லுங்கள் சார், நாங்கள் கட் பண்ணி அப்படி போட்டுருவோம். இல்லைன்னா வந்து கோரியோகிராஃபர் வந்து ஆடிட்டு இருப்பார் எடிட்டிங்கில். ஞாபகம் வச்சுக்கோ, இது பல வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஆடத் தெரியணும், பாடத் தெரியணும், கத்த தெரியணும். எங்கே கற்றுங்க பார்க்கலாம். 1 2 3 4 யார் அது? ஒருத்தர் கத்துனார். அவருக்கு நான் சொல்லியிருக்கிறனால கத்திட்டார். எங்க 1 2 3 4 1 2 3 4 நான் கீழே இறக்க வேண்டிய கையை என்னப்பா? அதான் 1 2 3 4 மேல நிக்கணும், கையை இறக்கலையே. 1 2 3 4 ஏன்னா ஈஷா கத்த சொன்னா கத்துவீங்க, புரியுதா? நம்ம சஸ்டைன் மேலே நிற்கிற வரைக்கும் சஸ்டைன், அப்புறம் கீழே இருக்கிறீங்களா அப்படியே ஃபேட் அவுட். எவ்வளோ தூரம் ஃபேட் அவுட்டு? 9 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, 10 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, டிசால்வ் 10 செகண்ட்ஸா? டெக்னிக் பேசல நான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் வேணும். அதனால் அந்த மியூசிக்கும் சவுண்டும் சும்மா ப்ராக்டிக்கல். வாட் இஸ் மிக்சிங், ஃபைனல் மிக்சிங். என்னுடைய சிஸ்டர் வந்து ராஜேஸ்வரச்சனாவுடைய மருமகள். ராஜேஸ்வரச்சனா யாருன்னு கேட்டால் தெரியாது, இப்போ இருக்கவங்களுக்கு விட்டுருக்கு. அந்தம்மா சிகாகோவில் இருக்காங்க. இவருக்கெல்லாம் பிசிசி அவங்களாம் ரெகுலராக காண்டாக்டில் இருக்காங்க. அந்தம்மா சொல்லுவாங்க, என் சிஸ்டர், அண்ணா நீங்கள் இங்கே வந்துருங்கண்ணா, நீங்கள் இங்கே வந்துருங்கண்ணா. எங்கே? சிகாகோ. எதுக்குமா? அழுவோம். ஏமா? இல்லைண்ணா அங்கே வந்து ஒரு மரியாதையே இல்லைண்ணா இந்தியாவில் அப்படி. ஏன்னா என்ன மாதிரியா பைத்தியங்கள் நிறையா ஸ்டேட்ஸில் இருப்போம்மா. நான் இங்கே ஒரு ஆள் தான் பைத்தியம். நான் என் மக்களுக்காக நான் இங்கே இருக்கணும். நல்ல வாழ்த்துக்கள். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ரொம்ப முக்கிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். சொல்லுப்பாரு பாட்டா? அது பாட்டு. சொல்லுறதை சொல்லி புட்டேன், செய்யறதை செஞ்சிடுங்க. நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. பாடிட்டு அப்போ ஒன்று சொல்லியிருப்பேனே, கை இருக்குல்ல, ஒரு தட்டு தட்டுன்னு எனக்கு இல்லை, அதை ரிதம் இருக்கப்பா. சொல்லுறதை சொல்லி புட்டேன், செய்யறதை செஞ்சிடுங்க. நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. 4 ஷாட்டு பிரிக்கணும். அது மாதிரி சொல்லுறதை சொல்லி புட்டேன். 4 8 8 8 8 4 4 8 8 8 14 8 8 16 24 64 ஷாட்டை கூட போடலாம். அது உங்கள் இஷ்டம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.